இப்போ இந்த ஜனநாயகன் விஷயத்தை எடுத்துங்களேன். ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு பாஜக ஆதரவாளர்ன்றாங்க. பாஜக இவர் ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க கேட்டவனே படத்துக்கு சென்சார் கொடுக்க மாட்டாங்களா? அதாவது திமுக இது இருக்குது, உதயநிதி எதுக்குறாரு, உதயநிதி படத்தை உடனே பிளாக் பண்ண பார்த்தாரு, தியேட்டர் கிடைக்கும், இதை ஒரே எதிர்ப்பாவே சொல்லியிருப்பாங்க. படத்தை பத்தி பேச மாட்டாங்க. படம் நல்லா இருக்கு, படத்தில் அப்படின்னு எதிர்ப்பை சொல்லியே படத்தை கொண்டு வந்து ஓட்ட நினைக்கிறாங்க. இப்போ ஒரு படி மேலே போய் என்ன பண்றாங்கன்னா பாஜக ப்ரெஷர் கொடுக்குது சென்சார் போர்டில். சார் பாஜக தானே ப்ரெஷர் கொடுக்குது. விஜயவருக்கு வந்து இந்த மாநிலத்தில் திமுக அடிக்குது, மத்தியில் பாஜக அடிக்குது, இதுலேருந்து ஜனநாயகம் வந்து வர்றாரு. இந்த நரேஷன் தான் அவங்க செட் பண்ண போகிறாங்க. அதுதான் சார், நாங்கள் படம் நல்லபடியாக எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வரைக்கும் தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்காம வச்சிருக்குன்னா விஜய் மேலே இருக்க பயம் தானே அது காரணம். பயம் படம் வந்தப்பல பாஜக பாதிப்பு, பாஜக எதிர்த்து பேசியிருக்க படத்தில் ஏன்னா பாஜக எதிர்த்து இன்னைக்கு விஜயில் அரசியல் பண்ண முடியாது. அப்போ விஜய் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இந்த வழக்கை கையில் வச்சிருக்காங்க. ஜனநாயகனை நீங்க எதிர்க்கலைன்னா ஏன் பராசக்தி வியூஸ் ஏத்துறீங்க? காசு கொடுத்தான் பாட் வியூஸ் தானே எல்லாமே. பராசக்தி 41 மில்லியன் பராசக்தி அடிக்குமா? முதல்ல இது அதை நினைச்சு பாருங்க. இல்ல பாட் வியூஸ் யார் சொன்னா உங்களுக்கு? பாட் வியூஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்களா? ஆனா ஆமா, ஃபர்ஸ்ட் டீசரே 24 லட்சம். சரி, நீங்க சோசியல் மீடியா முழுவதும் பாருங்க, பராசக்திக்கும் ஒரு பெரிய அளவுல வரவேற்பு இருக்கா இல்லையா? ஜனநாயகனுக்கு எங்க டிராபேக் வந்துச்சுன்னா இவங்க பூரா வந்து பவன் கேசரியை பார்த்து இது பண்றானுங்க. கடைசி டைலாக் முழுக்க திமுக நினைச்சிட்டு தான் இது வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னா கொள்ளையடிக்கவும் ஊழல் பண்ணவும் தான் ஆட்சிக்கு வரீங்கன்னு சாட்டை எடுத்து அடிக்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அதான் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பேசியிருக்காரு படத்துல. அதான் மாத்துக்கிறது கிடையாது. அரசியலுக்கு வாங்கடா பராசக்தி முழுக்க மொழி சார்ந்த படங்கள் தான் வருது. கலைஞர், அண்ணா எல்லாரும் வரிசையா வர்றாங்க. ஒரு ஜனநாயகனை எதிர்க்க தானே இதெல்லாம் பண்றீங்க அப்படின்றது அவங்களோட கருத்து. இன்னைக்கு மொழி பிரச்சனை இருக்கா இல்லையா? இன்னைக்கு எதுக்கு 6000 கோடி ரூபாய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க? 3 மொழி கொள்கையை ஏத்துக்கலன்னு தான். அப்ப இன்னைக்கு வந்து பிரச்சனை தொடர்றதா இல்லையா? படத்தை யாரு நல்ல படத்தை யார் பார்க்க போறாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. இவர் எதிர்த்தா இந்த படம் உதாரணம் சொல்ல, ஜனநாயகம் சூப்பர் டூப்பர் கிட்டா இருக்கு, பராசக்தி நல்லாவே இல்லை, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன் வரவே கூடாதா? யாருக்கு எதிராக நிக்க கூடாதா? இதுதான் வந்து ஆதிக்க மனப்பான்மை. ஜனநாயகனா பராசக்தியான வரும்போது எது ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு ஃபேண்டசி படம். ஜனநாயகன் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான படம். தியேட்டரில் போனோமா, பிளாஸ்ட் பண்ணோமா, டான்ஸ் ஆடணுமா, வைப் பண்ணோமான்னு வரும். இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான பிரைம் லைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இல்லை சார், இப்போ அதிமுகன்றது வந்துட்டு இப்போ ஒரு அஜெண்டா முடிச்சுட்டாங்க, அமித்ஷாவோட அஜெண்டா முடிச்சுட்டாங்க, பாமக உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கட்டமாக தாவேக்காவை இதுக்குள்ள கொண்டு வர அஜெண்டா இருக்குமா? 12ஆம் தேதி எதிர்பார்த்து இருக்கும். அதனால தாவேக்காவை கொண்டு வரதுக்கான அவங்க முயற்சி பண்றாங்க. இந்த என்டிஏல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. என்டிஏல கொண்டு வரதுக்கு எப்படி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குற மாதிரியான பொது எதிரியை திமுக வீழ்த்த நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா நல்லா தெரியும் அவங்களுக்கு, 2 பிளவாக பிரிஞ்சு இருக்கப்ப கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரியும் அவங்களுக்கு. அப்போ தாவேக்காங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது இன்றைக்கி. ஆனால் அப்படி ஒரு வேளை இவர் மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆதரவு கொடுக்குற பட்சத்தில் அவருடைய நம்பகத்தன்மை பெறும். ஏன்னா ஒரு தேர்தல் கூட சந்திக்காமல் கொள்கை எதிரோட கை கோர்த்தவருங்கிற ஒரு பேர் விழுந்துடும். அப்போ அதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாவேக்காவை பலவீனப்படுத்துவாங்க, இல்லை தாவேக்காவை பலப்படுத்துவாங்க. இப்போ இந்த ஜனநாயகன் விஷயத்தை எடுத்துங்களேன். ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு பாஜக ஆதரவாளர்ன்றாங்க. இவர் ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க கேட்டவனே படத்துக்கு சென்சார் கொடுக்க மாட்டாங்களா? இது லாஜிக் இருக்காது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த படம் வந்து பெருசாக வந்து ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சு, ட்ரோல் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ தெலுங்கு படத்தை இதையும் போட்டு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்கு படம் நம்பர் 1 போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்கில். அப்படிங்கிறப்ப இந்த படத்துக்கு ஒரு பெரிய செட்பேக்காக வந்துருங்கிறதுனால ஒரு எதிர்ப்பை உண்டு. ஆரம்பத்தில் இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு எதிர்ப்புலேயே இந்த படத்தை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம், பயங்கர எதிர்ப்பு. அதாவது திமுக எதிர்க்குது, உதயநிதி எதிர்க்கிறாரு, உதயநிதி படத்தை உடனே பிளாக் பண்ண பார்த்தாரு, தியேட்டர் கிடைக்கும், இதை ஒரே எதிர்ப்பாகவே சொல்லியிருப்பாங்க. படத்தை பற்றி பேச மாட்டாங்க. படம் நல்லா இருக்குது, படத்தில் அப்படின்னு எதிர்ப்பை சொல்லியே படத்தை கொண்டு வந்து ஓட்ட நினைக்கிறாங்க. இப்போ ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக ப்ரெஷர் கொடுக்குது சென்சார் போர்டில். ஆமாம் சார், பாஜக தானே ப்ரெஷர் கொடுக்குது. விஜயவருக்கு வந்து இந்த மாநிலத்தில் திமுக அடிக்குது, மத்தியில் பாஜக அடிக்குது, இதுலேருந்து ஜனநாயகம் வந்து வர்றாரு. இந்த நரேஷன் தான் அவங்க செட் பண்ண பார்க்குறாங்க. இல்லையா? அப்போ அந்த நிறைய ஒன்றுமே கிடையாது. அந்த படத்தில் என்னங்க இருக்குது? பராசக்தி படத்துக்கு வாங்கிட்டாங்க சார். பகவத் கேசரி இப்படி ஒரு படம், நேஷனல் அவார்டு படம் சார். நீங்கள் எப்படி ஜனநாயகனை குறைச்சி மதிப்பிடலாம்? பகவத் கேசரி நேஷனல் அவார்டு வந்து வாங்கின படம்னா அந்த படத்தை தமிழ்நாட்டுக்கு செட் ஆகுமா? ஒரு சண்டை காட்சிகள் முழுவதுமாக ஒரு 10-20 சண்டை நடக்கக்கூடிய படம், பஞ்ச் டைலாக் பேசக்கூடிய படம், நார்மலான கமர்ஷியல் படம்னு வச்சுங்களேன். இந்த படத்தை என்ன பிரச்சனை வந்துச்சுன்றேன்.
அதான் சார் நாங்க படம் நல்லபடியா எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வரைக்கும் தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்காம வச்சிருக்குன்னா விஜய் மேல இருக்க பயம் தானே அது காரணம். பயம் படம் வந்தப்பல பாஜக பாதிப்பு, பாஜக எடுத்து பேசியிருக்க படத்தில் சொல்லுங்க அப்போ. ஒன்றிய அரசு எங்களை வந்து இப்போ பராசக்தி படத்தில் கேட்குறாங்க, டெல்லி மட்டும்தான் இந்தியாவான்னு. இவர் கேட்டுருவார் அந்த படத்தில். அவர் என்ன பயப்படுறவரா? இல்லையே, திமுக எதிர்த்து தான் கேட்பாரு. இப்போ யாருக்கு பாதிப்பு? திமுக எதிர்த்து தான் பேசியிருப்பாரு. ஊழல் செய்கிறீங்களா, தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறீங்களா, குடும்பம் இதெல்லாம் டயலாக் இருக்கும் படத்தில். இருக்கே அந்த டைலாக் அதெல்லாம் இருக்கும். அப்போ இப்போ ஒன்றிய அரசை நோக்கி கேட்பாரா, எங்கள் உரிமையை பறிக்கிறீங்களா, எங்கள் மொழியை பறிக்கிறீங்களா, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை குறைக்கிறீங்களா, எங்கள் வரலாற்றை மாற்ற போறீங்களா அப்படின்னு பேசியிருப்பாரு அந்த படத்தில். முதல்ல மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பார், அடுத்து மத்தியில் ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்னு ஒரு கனவுல இருக்கிறார் அவர். இல்லை, அந்த மாதிரி அவர்களை விமர்சனம் பண்ணி தான் அந்த படத்துக்கு நீங்கள் கேட்குற மாதிரி இடைஞ்சல் கொடுக்கலான்னு பார்க்கலாம். பராசக்தி படம் பியூரா அவர்கள் அட்டாக் பண்ணி வர படம். அந்த படத்துக்கு யூஏ கொடுக்குறாங்கல்ல, இந்த படத்துக்கு ஏன் கொடுக்கணும்? அப்போ இது இவங்க வந்து சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு டிராமா. விஜய் பண்ற தில்லும் உள்ளாது. விஜயின் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பை உண்டாக்கி அதில் ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்காக பண்ணுறாங்க இந்த வேலையை. இப்போ ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. பாஜகவும் துணையோடு தான் பண்ணுறாங்க இந்த வேலையை. பாஜகவே எப்படியாவது பாஜக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படத்தை பாஜகவுக்கு எதிரான படமாக மாற்றி ஒரு பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை உள்ளே கொண்டு வரதுக்கான வேலையை பண்ணுறாங்க. பாஜக எப்படி வேணாலும் வளைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு கத்தி தான் வந்து விஜய். பாஜக நினச்சாங்க அவங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா பாஜகவை எதிர்த்து இன்றைக்கி விஜயில் அரசியல் பண்ண முடியாது. ஆனால் அவர் வந்து இந்த வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் அவரை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும், கை மீறி போயிருக்கக்கூடாதுங்கிறது தான். இப்போ வரக்கூடிய தகவல் என்னென்னா, அந்த சிபிஐ விசாரணையில் ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், முஷி ஆனந்தா இருக்கட்டும், மதியழகனாக இருக்கட்டும், இவர்கள் சொன்ன தகவல் எல்லாமே ஒவ்வொருத்தவங்க ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் ஒரு தகவல் சொல்லி குழம்பி போய் அங்கே உச்சக்கட்ட குழப்பத்தில் ஃபைனலாக அவங்களே கூப்பிடியா அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஃபைனல் டிரைவர் வேற இருக்காரு. நம்ம அஜித்குமார் டிரைவருடைய வழக்கு முக்கியமான வழக்காக இருக்குது. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் வழக்கு விசாரணை முடிந்து விட்டது. சார்ஜ் ஷீட் பண்ண போகிறாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போகிறாங்க. குற்றப்பத்திரிகையில் இவர் பேரை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க விஜய் அவர்கள் பேரை. ஆமாம், ஏன்னா அல்லு அர்ஜுன் மேட்டர் நடந்துச்சு இல்லையா, அதில் முதல் குற்றவாளி அல்லு அர்ஜுன் தான். ஜெயிலுக்கு போனார், ஒரு நாள் ஜெயிலில் வச்சு. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இவங்க அதை நோக்கி தான் போகிறாங்க. இப்போ அப்படி என்னன்னு பார்க்குறப்ப இவரை வந்து குற்றப்பத்திரிகையில் வந்து சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துட்டு தீர்ப்பில் சொல்ல மாட்டாங்க. இதை கையில் வச்சுருப்பாங்க. வச்சுக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீ கேளு, கூட்டணிக்கு வா, இல்லாட்டி எனக்கு ஆதரவு கொடு, இல்லாட்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, இல்லை வந்து எங்களை வந்து மறைமுகமாக ஏதாவது பண்ணு, நாங்கள் சொல்கிறத பண்ணு அப்படின்றத ஒரு கையில் போட்டு கையில் வச்சுக்கிறது தான். இப்போ அன்புமணி வந்து ஏன் வெளியில் போகாமல் இருக்கிறாரு? ஏன்னா சிபிஐ ஆல்ரெடி வச்சிருக்காங்க. கையில் எல்லாருக்குமே ஒரு ட்ரம்ப் கார்டு வச்சிருப்பாங்க. வரலையா, இந்த ஃபைல் பார்க்குறியா, ஆஃபீஸ் ரூம் வந்துட்டு போங்களேன், இடி மட்டும் போயிட்டு வாங்க. இப்போ அன்புமணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த வழக்கு அது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு தனியார் கல்லூரிக்கு ஒரு அனுமதி கொடுத்தாரு, அதில் முறைகேடு நடந்திருக்குன்னு வழக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு? 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம் அந்த வழக்கு என்னாச்சு? அப்போ அந்த ரெக்கார்டு கையிலேயே வச்சுருப்பாங்க, தேவைப்பட்டால் அதை எடுப்பாங்க. அப்போ விஜய் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இந்த வழக்கை கையில் வச்சுருக்காங்க. ஜனநாயகனை நீங்கள் எதிர்க்கலைன்னா ஏன் பராசக்தி வியூஸ் ஏற்றுறீங்க? காசு கொடுத்தான் பாட் வியூஸ் தானே எல்லாமே பராசக்தி. 41 மில்லியன் பராசக்தி அடிக்குமா? முதல்ல எது அதை நினச்சி பாருங்க. இல்லை, பாட் வியூஸ் யார் சொன்னா உங்களுக்கு? பாட் வியூஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்களா? ஆனால் ஆமாம், ஃபஸ்ட்டு டீச்சரே 24 லட்சம். சரி, நீங்கள் சோஷியல் மீடியா முழுவதும் பாருங்கள், பராசக்திக்கும் ஒரு பெரிய அளவில் வரவேற்பு இருக்கா இல்லையா? அது நீங்கள் கிரியேட் பண்ணுறது. ஜனநாயகனுக்கு இருக்கிற அளவுக்கு இப்போ உங்கள் சர்க்கிள் உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா, பராசக்தியை இது பண்ணி போடுற ஆட்களும் 10 பேர் இருப்பாங்கல்ல, 10 பேர் இருக்காங்கல்ல. அப்போ அவங்க பார்க்க மாட்டாங்களா? அதை எப்படி நீங்கள் வந்து ஜனநாயகனுக்கு தான் ஓடிச்சு, பராசக்தி தான்? என்னென்னா, ஜனநாயகனுக்கு எங்கே ட்ராபேக் வந்துச்சுன்னா, இவங்க பூரா வந்து பவந்த் கேசரியை பார்த்து இது பண்ணுறானுங்க. பகவத் கேசரி இல்லை சார், அது வந்து என்னன்னா, அது சும்மா ஒரு பிட்டு மட்டும்தான் எடுத்திருக்காங்க. படம் வந்து படமும் அதுதான், பகவந்த் கேசரி தான் அந்த படம். ஏங்க கையில் கட்டிருக்க வாட்ச் முதல் அதே மாதிரி கட்டியிருக்காரு, மறு முதல் அதே மாதிரி வச்சிருக்காரு, அதே டயலாக் பேசுகிற, அதே குழந்தை இருக்கு, அதே அப்ளிகேஷன் ஃபார்மை தூக்கிட்டு வர்றாரு. எடுத்த சதுரங்க வேட்டை பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஹெச்.வி. வினோத் மிகச்சிறந்த டைரக்டர், அதில் மாற்று கருத்து கிடையாது. சதுரங்க வேட்டை ஒரு மிகச்சிறந்த படம், மாற்று கருத்து கிடையாது. இந்த படத்தில் தான் கிண்டி வச்சிருக்காரு கேசரி வந்து ஒரு ஆஃப், இன்னொரு ஆஃப் வந்து இங்கே தமிழ்நாட்டு அரசியல் நடக்கிற எல்லாத்தையும் கேசரியும் பொங்கலையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காரா? கேசரி உப்மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காராங்கிறது ஒன்று 2 நாளாக தெரிஞ்சிடும் அது என்னத்தை கிண்டி இருக்கிறாரு அப்படிங்கிறது. ஏன்னா வந்து அந்த படத்தை அப்படியே பண்ணியிருக்கிறாங்க. அதில் விஜயோடைய அரசியலையும் பேசியிருக்கிறாங்க அங்கங்கே, அவ்வளோதான். அது வில்லனாக அங்கே காமிக்கப்பட்டவரை வந்து இங்கே அரசியல்வாதியாக காமிக்கப்பட்டு அதை சில வேலைகள் பண்ணியிருக்காங்க ஒழிய மற்றபடி அப்படியே தான் பண்ணியிருக்காங்க. அது கடைசி டைலாக் முழுக்க திமுக நினச்சிட்டு தான் இது வச்சுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னா கொள்ளையடிக்கவும் ஊழல் பண்ணவும் தாண்டா ஆட்சிக்கு வரீங்கன்னு சாட்டை எடுத்து அடிக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதான் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பேசியிருக்காரு படத்தில், அதான் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ கண்டிப்பாக அடுத்த சிஎம் அவர் தானே. இதுக்கு ஒரு படம் எடுத்த சிஎம் இல்லாமா? திமுக எதிர்க்கிறாருல்ல, திமுக எதாவது சிஎம் இல்லாமா? அப்படிதான் நினைக்கிறாரு. திமுகவே அன்னைக்கு இருந்து எம்ஜிஆர்லேருந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக காமராஜர் எதிர்த்தார், பக்தோச்சலம் எதிர்த்தார், ராஜாஜி எதிர்த்தார்,
திமுக அழிப்பேன்னு வந்த எல்லாருமே என்ன ஆனாங்க? யாரும் இல்லை. விஜயெல்லாம் ஒரு தூசுங்க திமுகவுக்கு. எத்தனையோ பேர் வந்தாங்க. டார்ச் லைட் தூக்கி ஒருத்தர் எரிஞ்சார், என்ன ஆனாரு? திமுக பக்கம் வந்து அதான் கதை. இப்போ என்ன திமுகவை வந்து நான் அவ்வளோ வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பவர்ஃபுல் லீடர், பவர்ஃபுல் மார்க்ஸ் கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கியை ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த திமுக ஓட்டு போடக்கூடிய குடும்பத்தில் இருக்க ஆட்கள் இல்லைன்னா கலைஞர் தாத்தா, ஸ்டாலின் மாமா அப்படி அந்த மாதிரி சொல்லி வளர்த்து அந்த ஓட் பேங்க் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அதான் வந்து திமுகவுக்கு ஒரு பேஸ். ஆனால் என்றைக்குமே திமுக தான் தமிழகம் நீங்கள் நினைக்க முடியும். ஏன் இல்லை? அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இல்லைங்க திமுக. யார் சொன்னா? 10 வருஷம் ஆட்சியில் இல்லையே. எம்ஜிஆர் இருக்கப்ப 15 வருஷம் ஆட்சியில் இல்லையே. மாறி மாறி தானே வந்திருக்காங்க. அதெல்லாம் தப்பு சொல்லையே. ஆனால் அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருந்துச்சா? 15 வருஷம் இந்தியாவில் ஒரு கட்சி எதிர்கட்சியாக கட்சி கட்டுக்கோப்பாக இருந்ததா இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரி தலைமைக்கு போனப்போ அந்த கட்சி எத்தனை பிளவாக இருக்குது? 5-6 பிளவாச்சு. அப்போ கட்சி வந்து எப்படி ஆட்சி இருக்குது இல்லாமல் போகுது அப்படிங்கிறத தாண்டி திமுகங்கிற ஒரு இயக்கம் ஜனநாயக ரீதியாக ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு பேஸ்மெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஆட்சிக்கு வர்றாங்க போகிறாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஒரு அரசியல் கட்சியாக அதனுடைய பேஸ்மெண்ட் சொல்கிறேன். எம்ஜிஆர் இருக்கப்போ திமுக ஆட்சிக்கு வரவே முடியலையே. கட்சி கலைஞ்சு போச்சா? கட்சி கலைச்சிட்டாங்களா? எதிர்கட்சியாகவே 3 முறை இருந்துச்சு. ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க கட்சியை. இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப 10 வருஷம் இல்லை, கட்சி ஸ்ட்ராங்காக இருந்துச்சா இல்லையா? அடுத்த ஆட்சியை பிடிக்கலையா? அப்போ அந்த பேஸ்மெண்ட் அவங்க ஸ்ட்ராங்காக, அதை சொல்கிறேன். அப்போல்லாம் அழிக்கணும். எத்தனை பேர் எதிர்கட்சியாக இருக்க அழிச்சிருக்கக்கூடாதா? ஆளுங்கட்சியாக விட்டுருங்க. எதிர்கட்சியாக இருக்க அழிச்சிருக்க கூடாதா? ஜெயலலிதா அந்த கட்சி அழிச்சிருக்க கூடாதா? எம்ஜிஆர் அந்த கட்சி அழிச்சிருக்க கூடாதா? 15 வருஷம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எம்ஜிஆர் அழிச்சிருக்க கூடாதா? ஏன் அழிக்கல? இது அழிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஸ்ட்ராங்காக கொள்கை ரீதியாக தமிழ் மொழி இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கி இன்னும் அந்த மொழியை வச்சு தான் பயணிக்கிறாங்கன்றதுக்கு பராசக்தி முழுக்க மொழி சார்ந்த படங்கள் தான் வருது. கலைஞர், அண்ணா எல்லாரும் வரிசையாக வர்றாங்க. ஒரு ஜனநாயகனை எதிர்க்க தானே இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களோட. இன்னைக்கு மொழி பிரச்சனை இருக்கா இல்லையா? இன்னைக்கு எதுக்கு 6000 கோடி ரூபாய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க? 3 மொழி கொள்கை ஏற்றுக்கலன்னு தான். அப்போ இன்றைக்கும் அந்த பிரச்சனை தொடர்றதா இல்லையா? அப்போ பேசத்தானே ஆகணும், ஃபைட் பண்ணி தானே ஆகணும். இதில் என்ன இருக்குது? இல்லாமல் போயிடுச்சா? படத்தை யார் நல்ல படத்தை யார் பார்க்க போகிறாங்கிறது மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க. இவர் எதிர்த்தா இந்த படம் ஒரு உதாரணம் சொல்ல, ஜனநாயகம் சூப்பர் டூப்பர் கிட்டா இருக்குது, பராசக்தி நல்லாவே இல்லை, அதுக்கு என்ன செய்ய முடியும்? இல்லை பராசக்தி நல்லா இருக்குது, ஜனநாயகம் சூப்பர் டூப்பர் கிட்டா இருக்குது, மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க. ஏன் வரவே கூடாதா? யாருக்கு எதிராக நிற்கக்கூடாதா? இதுதான் வந்து ஆதிக்க மனப்பான்மைங்கிறது. விஜய் அவர்களோட கடைசி படம் அது. கடைசி படம்னா வந்துட்டு போதுங்க, வரக்கூடாது. அப்போ வேற ஆள் படமே வரக்கூடாதா? இல்லை, ஒரு நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போ நாளைக்கு ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, நான் கடைசி படம். ஏன் ரஜினி கமல் படம் ஒரே நாளில் வந்தது இல்லையா? ஒரு மரியாதை நிமித்தமாக எந்த ஒரு ஜூனியர்ஸும் விட மாட்டாங்கல்ல படத்தை. எதுக்கு விட மாட்டாங்க? ஏன் விடக்கூடாது? ரஜினி நாளைக்கு இவரே கடைசி படங்கிறது அவரே உறுதிப்படுத்தாம இருக்கா, சொல்லியிருக்கிறாரு, அவ்வளோதான். படம் வர்றது வராமல் போகிறது, ஓடுறது ஓடாமல் போகிறது மக்கள் முடிவு பண்ண வேண்டிய வேலை. இப்போ ஒரு ரஜினி கமல் படம் 2 படம் ஒரே படம் வந்திருக்கு. அஜித் விஜய் படமே வந்திருக்கு. ஒரு தீபாவளி பொங்கலுக்கு 4 படம் 3 படம் வந்திருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எடுத்து அந்த விஜய் அவர்கள் 6 படம் ஒரே டேட்டில். அதெல்லாம் அதை ஒன்றும் சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து சினிமா தியேட்டரை தாண்டி மற்ற பிளாட்ஃபார்ம் போயிடுச்சுல. உங்களுக்கு ஓடிடியில் பார்க்கலாம், சோஷியல் மீடியா முழுவதுமே அந்த படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த நாள் வந்து வைரல் ஆயிடும். அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு படத்தை முடக்கிறாங்க வைக்கிறாங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி அவருடைய அரசியலை சொல்கிறாரு, இவங்க ஒரு அரசியலை சொல்கிறாங்க. எந்த அரசியல் மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு மக்கள் தானே முடிவு பண்ணணும். தணிக்கை குழு அப்படின்ற இப்போ போட்டுட்டு இருக்கிறது. ஏன்னா நேற்று நீதிபதி அவர்கள் கூட கேட்டிருந்தாங்க, 9ஆம் தேதி ஏன் வர்றீங்க, 10ஆம் தேதி வாங்க, தை பிறந்தால் வழி பிறக்குமே, அன்னைக்கு ஜனநாயகன் வர வேண்டியதான்னு தணிக்கை குழு நீதிமன்றம் எல்லாமே இப்படி இருக்கும்போது தான் ஒரு கேள்வியே எழுந்து. இல்லை, அந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யூஏ கொடுத்தோம், அதில் வந்து சில கட்ஸ் கொடுத்துருக்குறோம், கட்லிஸ்ட்டில் அவங்க கட்லிஸ்ட்டில் பண்ணாமல் விட்டாங்க. இப்போ 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் சில கட்லிஸ்ட்டில் அவங்க கொடுத்ததை வந்து அவங்க மியூட் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க. யார்? பட நிறுவனத்துக்கு. ஆமாம், பட நிறுவனத்துக்கு சென்சார் போடுக்கும். அப்போ அதில் எங்கே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்குது. இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. பட நிறுவனம் வந்து ஒரு படத்தை தயார் பண்ணுறாரு, 500 கோடி போட்டுனா அவருக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்குமா? கர்நாடகத்தை சேர்ந்தவர் அவர். கர்நாடகாவில் பிஜேபியோடைய முக்கிய நிர்வாகிகளோட தொடர்பில் உள்ளவருங்கிறாங்க. பிஜேபி தான் அவர், பிஜேபி ஆதரவாளர் தான் அவர். அப்படிங்கும் போது எப்படி அவர் வந்து இது பண்ணுவார்? அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. 500 கோடி ரூபா வச்சு படம் எடுக்கிறவருக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது அவருக்கு. அப்புறம் எப்படி பண்ணுவாங்க? இங்கே என்ன நடந்த உண்மை நிலவரம் என்னன்னா, 2 பேருக்குள்ள ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. அது தயாரிப்பு நிறுவனத்துக்கு சென்சார் போடுக்கும். அவங்க கொடுத்த ஒரு கட்லிஸ்ட்டு அவங்க சரியாக பண்ணாமல் விட்டுருக்காங்க, திருப்பி போயிருக்காங்க, திருப்பி யூஏ கொடுத்துருக்காங்க, ரிவைசிங் கமிட்டி அமைச்சிருக்காங்க. ரிவைசிங் கமிட்டி அமைச்சதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு பிறகு இவங்க வந்து திருப்பி அமைச்சிருக்காங்க. இங்கே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் வந்து 2 தரப்பு வாதத்தையும் வச்சுருக்காங்க. நாங்கள் சொன்ன விஷயத்தெலாம் கட் பண்ணலைன்னு சென்சார் போர்டு சொல்லுது. நாங்கள் சொன்னதில் பண்ணிட்டோம்னு அவங்க போய் நிற்கிறாங்க. இது யார் ஆடுற நாடகம் சார்? இது விஜய் ஆடுற நாடகம். விஜய் தரப்பு தயாரிப்பு நிறுவனம் தரப்பு ஆடுற நாடகம் தான். ஒரு எதிர்ப்பை உண்டு பண்ணி இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய டெம்ப்ட் கிரியேட் பண்ணி, ஏன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பராசக்தி ட்ரெய்லர் ஒரு மாதிரி வைரலாக போகுது, பேச்சு அதிகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே
இது உட்காந்துருமோங்கிறப்ப இது ஒரு ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஆப்வியஸாக மொழி அப்படின்னாலே எல்லாருமே ஒரு இணைஞ்சிருவாங்க. மற்ற விஷயங்களை தாண்டி பராசக்தி முழுக்க முழுக்க படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து திமுக அதிமுக அரசியலை தாண்டி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு போராட்டத்தினுடைய ஒரு ஒரு வரலாற்று பதிவு தான் 1965 64. அது கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கணும், குழந்தைகளை கொண்டு போய் காட்டணும். ஒரு பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வை படமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு வாசனம் வரும், பொள்ளாச்சி படுகொலைன்னு. பொள்ளாச்சி படுகொலை வந்து முள்ளிவாய்க்கால் படுகொலை விட மோசமான ஒரு கொடூர நடந்த சம்பவம். ஒரு 16 வயசு பையன் அப்படியே துப்பாக்கியால் சுட்டு மிளந்து கீழே போடுறாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒரு 10 வயசு பையன் ஒளிஞ்சுக்கிறான். அவன் அந்த அந்த வயதான அவருடைய தோட்டா வந்து உடம்புல பட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பையனுடைய தலையில் போட்டு இறந்து போகிறான். ஒரு மாணவர் வந்து போராடுறாரு, அவர் காலில் சுடுறாங்க, திருப்பி ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து போடுறாங்க, திருப்பி ஆஸ்பத்திரியில் போய் கட்டு போட்டு வந்து நெஞ்சில் சுடுன்றாரு. இப்போ குவியலாக பிணங்கள் கிடந்திருக்கு எங்க பொள்ளாச்சியில். ஆனால் இன்னைக்கு உறுதிப்படுத்தப்பட்டது 70 பேர் தான் எடுத்திருக்காங்கன்றாங்க. இன்றைக்கும் வந்து இந்த மொழிப்போருங்கிற ஒரு புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு பேராசிரியர் ராமசாமி. ஒரு மொழிப்போருங்கிற புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பொள்ளாச்சி இருந்த மக்கள் சொல்கிறாங்க, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய 60-70 வயசு இருக்கவங்க சொல்கிறாங்க, குவியலாக பணத்தை போட்டு எரிச்சாங்கன்றாங்க. அப்படி ஒரு கொடூர சம்பவத்தை இந்த வரலாற்றை பதிவு பண்ணியிருக்காங்க. அது படமாக பார்க்குறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீலாக இருக்கும். ஓகே, ஜனநாயகனா பராசக்தியான்னு வரும்போது எது ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு ஃபேண்டசி படம். ஜனநாயகன் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான படம். தேட்டரில் போனோமா, பிளாஸ்ட் பண்ணோமா, டான்ஸ் ஆடணுமா, வைப் பண்ணோமான்னு வரும். இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான படம். எல்லாருமே வந்து விஜய் ரசிகர்களுமே இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பராசக்தியை வந்து என்ன தான் இருக்குது, என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு நிச்சயம் கனெக்ட் ஆகும். ஒரு தமிழராக அந்த படம் பார்க்குறப்ப ஐயோ இவ்வளோலாம் நடந்திருக்கா, இவ்வளோ அக்குறும் நடந்திருக்கா, இவ்வளோ குடும்பம் நடந்திருக்கா, இதுக்கு தான் இவ்வளோ போராடி இருக்காங்களா, இத்தனை பேர் ஜெயிலில் இருந்தாங்களா, இவ்வளோ பேர் செத்து போயிருக்கிறாங்களா, அப்படிங்கிற ஒரு விஷயம் வரலாறை நம்ம ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அந்த ஒட்டுமொத்த ட்ரெயிலரில் அண்ணா வந்த சீன்னால தான் இந்த படம் பற்றிக்கிச்சோன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக அண்ணா மட்டும் கிடையாது. இல்லை, அண்ணா வந்த சீன் ரொம்ப பீக்ஸில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஜெயிலில் நடக்கக்கூடிய ஒரு வசனம் இருக்கும், செம்மொழியை காப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனம், பெருஞ்சேனை ஒன்று அந்த மாதிரி டயலாக் படம் முழுவதுமே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுக்குள்ளே இது வந்து ஒரு ட்ரையான ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணிடாமல் ஒரு ஒரு காதல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு காமெடி இருக்குது, ஒரு மியூசிக், அந்த மாதிரியான பாட்டு, அந்த மாதிரியான எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. கடைசியாக மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க எந்த படம் நல்லா இருக்குது, எந்த படம் அவங்க இப்போ இல்லை சூழ்நிலையில் யாருக்கு எது பிடிக்குங்கிறதே சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது இது ஒரு வரலாற்றை பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் அரசியல் பேசுகிறார், அவருடைய அரசியல் பேசுகிற படம். 2 படம் வருது, மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு பார்க்கணும். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.